ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்க ரீசெண்டாக இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னால் க்ரியேட் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து க்ரியேட் பண்ணலான்னு இருந்தேன். பட்டு எதுக்குன்னு நான் விட்டுட்டேன். பட் இருந்தாலும் வந்து பண்ணாக்க இன்ஸ்டாவில் நிறைய பேர் வந்து பண்ணாக்க கேட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து பண்ணாக்க க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்கோ ஷார்ட்னஸ் சீட்டோ நாம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அது கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ண சைடில் டெஸ்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நிமிஷம் தான், அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபாண்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ண சைடில் டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும். ஸோ அது எங்கே இருக்கும் கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 3 நாள் வந்து பண்ணக்கு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அது எல்லா ஃபாண்டுமே இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட் இருக்கா, அது கிளிக் பண்ணாலும் போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். இப்போ ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட இமேஜ் வந்து பண்ணாக்கி எப்படி பேஞ்ச கலர் படம் நம்ம பார்க்கலாமா? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்கி இந்த அடாப் எஸ்பர்சம். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன் அப் பண்ண சொல்லும், உங்களோட இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல ரிமூவ் பேக்னு ஒரு ஐக்கன் இருக்கும், அந்த ஐக்கன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல இமேஜ் ப்ளஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபைல் ஷோகும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அதுவே சூப்பராக வந்து பண்ணாக்க ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே டவுன் இருக்கா, கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கங்க. இதே சேமத்தில் நீங்கள் எடிட் பண்ண எல்லா பிக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் அப்ரிஷியேட் லிங்க் வந்து பண்ண ஆப்ஷனை கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஐட்மோஷனில் இம்போர்ட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்கி இதில் வந்து பண்ண பிரதர்ஷகம் இதில் ஆல்மோஸ்ட் இல்லை எல்லாமே வந்து பண்ணாக்க நான் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இதில் நீங்கள் பிக்கை மட்டும் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்தாக்க இந்த இடத்துல கார்ட்டூன் இமேஜ் இருக்கும். ஸோ இந்த கார்ட்டூன் இமேஜ் எங்கெங்கே இருக்கும், ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் பிக் ஆட் பண்ண போகிறீங்க, அந்த பிக்கு பதிலாக. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துருக்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு அந்த கார்ட்டூன் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் ஃபில்டர் போட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் பேஜை கலர் பண்ண சொன்ன பாருங்கள், அதில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் இருக்க கார்டில் அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கரெக்டாக அந்த ஃபிட்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆகிடும். உங்களோட பிக்கு சரி அடையினாக்க அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா கீழே அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு எந்த மாதிரி வேணுமோ எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க நெக்ஸ்ட் ஒரு கார்டன் இமேஜ் இருக்கும், இதுலையும் அதே சேமத்தில் நெக்ஸ்ட் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. சரி அடையினாக்க மூட்ஸில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், இதுலையும் அதே சேம் மெத்தட் தான். ஜஸ்ட்டு அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண பேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் ஆட் ஆயிடும். கொஞ்சம் சரி ஆடலைனாக்க மோட்ஸில் போயிட்டு கரெக்டாக அந்த பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். அப்படி ஈஸியாக இருக்கா? ஓகே, ஸோ நீங்கள் எல்லா பிக்குமே ஆட் பண்ண பின்னாடி இதில் வந்து பண்ணாக்க சென்டரில் வந்து பண்ணாக்க இந்த ஒரு ஆர்ட் மாதிரி இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி வந்து பண்ணாக்க நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து பண்ண உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன். பிக்கு எப்படி ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கிலோமீட்டர் போயிட்டு கரெக்டாக அந்த பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதே சேமத்தில் இடத்துல ஒயிட் கலர் இருக்கா, இது நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல கொடுத்துருப்போம் லாஸ்ட்டில், இதுவும் உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி அசைன் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஓகே, நீங்கள் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் கைஸ்.